சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரோலி பாதையில் 2025 ஃபுல் அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டை சஸ்தா கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பேட்டை துள்ளிட்டு போகிறோம். சின்னதாக டான்ஸாக போட்டுக்கிட்டு மோளதாளத்தோட பாபர் மசூதி போகிறோம். பாபர் மசூதி போய்ட்டு அவருக்கு ஒரு சலாமை போட்டுட்டு இருமுடி எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். நைட்டு 10 மணிக்கு கிளம்புறோம். 12 மணிக்கு பேரூர் தோடு போயாச்சு. பேரூர் தோடில் வந்து ரெஸ்ட் போட்டுட்டு காலையில் 7 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்க ஆரம்பித்தோம்னா காட்டுவழி பாதை இதுலேருந்து ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம காளைகட்டி போயிடலாம். காளைகட்டி போயிட்டு அங்கே போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழுதையிலேருந்து டைமிங் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து மாறி இருக்குது. காளைகட்டி போயிட்டோம்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் ரோடு தான். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அழுதை போகிறோம். அழுதையில் போய்ட்டு ஒரு குழியில் சில்லுன்னு போட்டுட்டு அங்கேருந்து ஒரு கல் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புறோம். இது பார்த்திங்கன்னா காலையில் வந்து 9 மணிக்கு கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. காலையில் 7 மணி டு சாயந்தரம் 3:30 மணி வரலும் தான் எல்லா கேட்டுமே ஓப்பனில் இருக்குது. அதுக்கு மேலே மலை ஏற அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து வரும் சாமிமார்கள் வந்து ஒரு நாளில் வர மாரிலாம் பிளான் பண்ணி வராதிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாளில் போன வருஷம்லாம் ஒரு நாளில் போனீங்கன்னா 2 நாளில் போனீங்கன்னா இந்த வீட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே ஆகுது. ஏன்னா டைமிங்லாம் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் வரும் சாமிமார்கள்லாம் அந்த டைமிங் தகுந்தாப்பில் வாங்க. இதில் ஒரு குழியில் போட்டுட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அதேமாரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. வாட்டர் பாட்டில் வந்து கடையில் வாங்குற வாட்டர் பாட்டில் மலைக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல. தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சில்வர் பாட்டில் அதுமாரி பாட்டிலாக எடுத்துக்கோங்க. மேலே அதுதான் இதில் நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு ஏறும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இருந்தால் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு தீனி ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வந்து பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கிங்கன்னா அதில் வந்து பேப்பரில் மடித்து கொடுத்துட்டு பிளாஸ்டிக் கவர் எடுத்துடுறாங்க. சாமிமார்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் வாட்டர் பாட்டிலாம் வந்து ஹீல்ஸில் மலையில் போட்டுறாங்க. அதனால் வந்து இந்த நடவடிக்கை வந்து கேரளா அரசு வந்து இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. இதுமாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அழுதான இதில் குளிச்சுட்டு சில்லுன்னு குளிச்சுட்டு எடுத்து அந்த ஒரு கல் எடுத்தாந்தோம்ல அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்குண்டில் வச்சுட்டு சுவாமியை சரணம் வைப்பான்னு ஒன்று சரண கோஷத்தை எழுப்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்ப வேண்டியதான். பெருவழி பாதைக்கு சிறப்பு தரிசன டிக்கெட் தரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது சாமிமார்களே. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நார்மலாக சிறுவழி பாதையில் போகிறாங்களோ அவங்க கூட தான் போய் சாமி பார்க்கணும். சாமி பார்க்குறது பார்த்திங்கன்னா 4 hours 5 hours ஆகுது. எந்த ஒரு சிறப்பு தரிசன டிக்கெட்டும் நமக்கு தர்றது இல்லை. பெருவழி பாதையில் வரவங்களுக்கு மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா சிவனுக்கு ஒரு தரிசனம் போட்டுட்டு நம்ம முக்குளி அம்மன் போயிடுறோம். சிவபெருமானை வந்து கும்பிட்டுட்டு இறங்க ஆரம்பிக்க வேண்டியது. இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் போய் இப்போ சேர இடம் பார்த்திங்கன்னா முக்குளி அம்மன் கோயிலாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு தைலத்தை காலில் வாங்கி தடவிட்டு நம்ம பாட்டு கிளம்ப வேண்டியதான். இனிமேல் பார்த்திங்கன்னா கரிமலை ஏத்தம் அங்கே தான் போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் தரைத்தளத்தில் போக வேண்டியதாக இருக்கும். அங்கேருந்து போயிட்டிங்கன்னா கரிமலை ஏத்தம் வந்துடும். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அது 3:30 மணிக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடணும். இல்லைனா அதுக்கு மேலே அங்கே ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. 3:30 மணிக்குள்ளே ரீச் ஆகிறாப்புல பார்த்துங்க. 3:30 மணிக்கு மேலே ரீச் ஆகி ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கரிமலை ஏத்தம் ஏற ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுலே கரிமலை ஏத்தம் தான் கடினம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாறைகளில் ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். அதேமாரி யானை நடமாட்டம் உள்ள இடமும் பார்த்திங்கன்னா கரிமலை ஏற்றத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாதை வந்து கார்முரடாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் போகிறவங்க கன்னிசாமிகள்லாம் வந்து குருசாமியோட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போங்க. இருக்கிறதுலே கரிமலை ஏற்ற தான் சவால் நிறைந்ததாக இருக்கும். கரிமலை ஏற்ற மேலே போனோம்னா கருப்பணசாமியை கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம இறங்க வேண்டியதான். இருக்கிறதுலே கரிமலை ஏற்ற ஏறுறதுக்கான டைமிங் வந்து அதிகமாக இருக்கும். இறங்கிறதுக்கான டைமிங் கம்மியாக இருக்கும். ஆனால் இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம்னாலும் இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் வந்து நம்ம இறங்க மாட்டோம், ஓடுற மாரி தான் இறங்குவோம். அதனால் வந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் கரிமலை இறக்கத்தை ஈஸியாக இறங்கிடலாம். போன வருஷம் மாரி இந்த வருஷம் இல்லை. போன வருஷம் பார்த்திங்கன்னா கும்பல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. டைமிங் வந்து அதிகமாக இருந்தனால போன வருஷம் அலோவ் பண்ணது பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5-6 மணி வரலாம் அலோவ் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கும்பல் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் ஆள் இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டைமிங் கம்மி பண்ணனால கும்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாரி தான் தெரியுது. ஒரு இடத்துலேருந்து நவுந்தோம்னா பக்கத்துலேயே ஆட்கள் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. சாமிமார்கள் வந்து கும்பல் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து பக்கத்துலேயே போகிற மாரி தான் இருக்குது. கும்பல் அதிகமாக இருக்க மாரி தான் தெரியுது. போன வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த வருஷம் கும்பல் அதிகம் தான் தெரிகிற மாரி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு ஃபாலோ பண்ணி தான் நம்ம பெருவழி பாதையில் போவோம். பெருவழி பாதையில் பார்த்திங்கன்னா எருமேலியிலேருந்து பேரூர் தோடு போயிடுவோம். பேரூர் தோடுலேருந்து காளைக்கட்டிலேருந்து அழுதா நதியிலேருந்து பார்த்திங்கன்னா கல்லிடும் குன்று, அதுலேருந்து முக்குழி, கரிமலை இறக்கம், கரிமலை ஏற்றம், பெரியான வட்டம், சிறியான வட்டம், இதுதான் நம்ம ரூட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பம்பையில் போய் ரீச் ஆயிடுவோம். இதுதான் பெருவழி பாதையோட ரூட்டு. நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா கரிமலை ஏற்றத்தில் ஏறிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு முக்கால்வாசி கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் இறங்குறது வந்து பெரிய விஷயமா தெரியாது, அந்தளவுக்கு தெரியாது. இறக்கம் ஷார்ப்பாக இருக்கும், சேஃபாக போகணும். கரிமலை ஏற்ற ஏறிட்டிங்க எப்படி கண்டுபிடிங்கன்னு பார்த்தா கருப்பணசாமி வந்துடும். கருப்பணசாமியை கும்பிட்டு நீங்கள் இறங்க ஆரம்பித்தாவே அதுதான் கரிமலை இறக்கம்.
பார்த்தீங்கன்னா கரிமலை இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடை இருக்காது. நீங்கள் பாதி தூரம் இறங்குனோடனே பம்பையை பார்க்கலாம். அதுக்கு பாதி தூரத்தில் உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வசதிலாம் இருக்கும். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பம்பைக்கு வந்துட்டீங்கன்னு. இருக்கிறதுலே பெரோலி பாதை வந்து கடினமானது தான். ஆனால் இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு பாசம் எந்த இதுவுமே நம்ம வந்து பெரோலி பாதை பக்தர்களுக்கு வந்து கேரள அரசு எதுவுமே தர்றதில்லை. ஆனால் வந்து பெரோலி பாதையில் போடுறோம். ஆனால் வந்து என்ன ஐயப்பனை பார்க்குறதுக்கு அவர் கானக பாதையில் வந்து பக்தி நிறைந்ததோடு போகிறோம். ஆனால் எந்த ஒரு சிறப்பு பாசம் தரலனாலும் ஐயப்பன் தரிசனத்தை நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு தான் வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி சரணம் சொல்லிவிட்டு நம்ம பாட்டு ஏறோம் வரோம். பம்பையில் போகிறோம். அங்கே போய் ஒரு குழியில் போட்டுட்டு ஐயப்பன் கோயில் ஏற ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பம்பையில் இறங்கிட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு போட்டு போங்க. ஏன்னா கோயிலில் வந்து கும்பலாக தான் இருக்குது. பம்பா கணபதியிலேருந்தே கொஞ்சம் கும்பல் இது உங்களுக்கு இங்கேருந்தே தெரியும். அந்தளவுக்கு ரஷ்ஷாக தான் இருக்குது. கீழே இறங்குனே ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிளம்புங்க. பெரியானை வட்டம், சிறியான வட்டம் இதெல்லாம் தாண்டி பம்பைக்கு வந்தாச்சு. கரிமலை ஏற்றத்துக்கு ஒரு சலாமை போட்டுட்டு பம்பையில் வந்துட்டோம். இங்கே ஒரு சில்லுன்னு பம்பையில் ஒரு குழியில் போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து சாமி சரணம் சொல்லிவிட்டு ஒரு குழியில் போட்டுட்டு ஆளால் அமீபா இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னாங்க. எதுவுமே நம்ம கண்டுக்கல. சுவாமி சரணம் சுவாமி சரணம் இப்போ ஐயப்பன் இருக்குது என்ன பையன்னு சொல்லி எல்லா சாமிமார்களும் எங்கெங்கே குளிக்கணுமோ எல்லாம் ஒரு குழியில் போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு ஏறுறதுக்கு ரெடி ஆயாச்சு. குளிச்சாச்சு. இனிமேல் வந்து நமக்கு என்ன ஒரே பார்வை ஐயப்பனை பார்க்கணும். அதுதான் கிளம்பியாச்சு. கும்பல் மேலே ஏறும்போதே பம்பா கணபதியிலேருந்தே நம்ம செக் போஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே வந்து டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க. டிக்கெட் விசிட்டை செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேட்டு அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. மற்றபடி வந்து டைமிங்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறதில்ல பார்க்குறதில்ல. 15 பேர் போனால் டிக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே சரங்குத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா கும்பல் வந்து நமக்கு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. 4 மணி நேரம் சாமி பார்க்காச்சு. 5 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 8:30 9 மணிக்கு தான் சாமி பார்த்தோம். ஒவ்வொரு செக் போஸ்ட் 10லேயும் அடைச்சி தான் அனுப்பிச்சி விட்றாங்க. கேட்டு போட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த கேட்டு வந்து டைமிங் வந்து கம்மியாக தான் தேய்க்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அதுமாரி தான் ஆகுது. ரொம்பலாம் தேய்க்கல. ஆனால் 4 மணி நேரத்தில் சாமி பார்த்தாச்சு. சுவாமி சரணம் சுவாமியே சரணம். இப்போ போகிற சாமிமார்கள்லாம் வந்து கொஞ்சம் பெரோலி பாதையில் போகிறவங்க கொஞ்சம் டைமிங் முன்னாடியே போங்க. இந்த வாட்டி டைமிங் அதிகமாகும். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் போனோம். இந்த மாதத்துக்கே வந்து கும்பல் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஜனவரியில் போகிறவங்களாம் மகர ஜோதிக்கு போகிறவங்களாம் கும்பல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டைமிங் முன்னாடியே ஒரு நாள் கொஞ்சம் முன்னாடியே போய் பொறுமையாக போங்க. சுவாமி சரணம் சுவாமி சரணமே.